ஈமான் கொண்டவர்களே, உங்களை நீங்கள் பாதுகாருங்கள் முதலில், அதற்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தார்களை பாதுகாருங்கள் நரக நெருப்பில் இருந்து. மனைவிக்கு மட்டும் அறிவுரை சொல்வதல்ல எம்முடைய கடமை, எம்முடைய பிள்ளைகளுக்கு மட்டும் அறிவுரை சொல்வதல்ல எம்முடைய கடமை, எம்மை பார்க்க வரக்கூடிய மக்களுக்கு மட்டும் அறிவுரை செய்வதல்ல எம்முடைய கடமை, எம்முடைய நப்சுக்கு நமக்கு நாம் அறிவுரை செய்வது அல்லாஹ் எம் மீது கடமையாக்கிய ஒரு கடமை. அதைத்தான் குர்ஆனுடைய இந்த வசனம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைய எம்முடைய வாழ்க்கை எப்படி? சமூகம் மாற வேண்டும், பிறர் மாற வேண்டும், அவர் மாற வேண்டும், அந்த குடும்பம் மாற வேண்டும், அந்த ஊர்வாசிகள் மாற வேண்டும், அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் வாழ வேண்டும். அப்படி மாறினால்தான் சமூகம் மாறும் என்று நாம் நினைக்கிறோம். எல்லோரும் மாற வேண்டும் என்று எண்ணக்கூடிய நாம் முதலில் நம்மை மறந்துவிட்டோம், நாம் இன்னும் முழுமையாக மாறவில்லை என்பதை. உண்மையா இல்லையா?